தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாபர் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1.36 லட்சம் கன அடி சதுர பரப்பளவில் தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகத்துல தொழில்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கையின் காரணமாக ஒவ்வொரு மாதமும் பல்வேறு புதிய நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதும், பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை பெருக்குவதும், அதனுடைய உற்பத்தி தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதும் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில திண்டிவனத்துல சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி முதலீட்டுல புதிய உற்பத்தி ஆலை அமைக்கக்கூடிய பணிகளை பிரபல நிறுவனமான டாபர் நிறுவனம் தற்போது மேற்கொள்ள இருக்கிறது. அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது. இதன்படி 1.36 லட்சம் சதுர அடி பரப்பளவுல இந்த தொழிற்சாலை அமைய இருப்பதாகவும் அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் தேன், ஓடோனில், அதே போன்று டாபர் ரெட் டூத் பேஸ்ட், அதே போன்று ரோஸ் வாட்டர், ஆம்லா ஹேர் ஆயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தயாரிக்க அந்த நிறுவனம் ஏற்கனவே இதனெல்லாம் உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையில அதனை இந்த புதிய தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்வதற்கு அந்த நிறுவனம் ஆயத்தமாக இருக்கிறது. இதற்காக ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1.36 லட்சம் சதுர அடி பரப்பளவுல இந்த தொழிற்சாலையை அமைப்பதற்கான ஒரு அனுமதியை கேட்டுதான் இந்த நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறது. இந்த தொழிற்சாலை மூலமாக முதல் கட்டமாக 750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தொழிற்சாலை அமைய இருப்பதாக தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதமே தமிழக அரசுடன், தமிழக தொழில்துறையுடன் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த நிறுவனம் தற்போது விண்ணப்பித்திருக்கிறது. எனவே விரைவில் அதற்கான அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.